ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர் கிழமை. அப்புறம் எப்பயும் கூட வரலட்சுமி விரதம். இந்த வரமகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது பரம்பரையாக செஞ்சுட்டு வர்றவங்க ஃபேமிலியில் செய்வாங்க. மற்றபடி எல்லாருமே எப்பயும் போல் ஆடி வெள்ளிக்குள்ள பூஜை செய்யலாம். அதே மாதிரி நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து அது சிறப்பாக செய்வாங்க. மாவிளக்கு போடுறவங்க போடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து நோன்பு லக்ஷ்மி நோன்பு கிடையாது, லக்ஷ்மி பூஜை மட்டும்தான். காலையிலே அவங்க அப்பா எல்லா பூஜையும் ரெடி பண்ணிட்டாரு. இதில் என்னென்னா பசங்க கூட இல்லையேங்கிற ஒரு குறை எனக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பூஜை சிறப்பாக பண்ணுறோம் 4 கிழமை அப்படின்னா பசங்க இல்லாமலே எல்லா பண்டிகைகளுமே ஓடுது. முக்கியமாக இந்த தீபாவளி பொங்கல் மட்டும்தான் லீவு. மற்ற எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி வாங்க, இனி என்ன சமைக்கிறேன் என்ன பண்ணுறேன். நானும் இன்றைக்கி விரதம் தான். அதனால் காலையிலே வந்து அதுக்கு என்ன வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த வெண்பூசணி போட்டு ஜூஸ் குடிக்க போகிறேன். இது குடிக்கிறதுனால இந்த ஃபாஸ்டிங் டைமில் இன்னும் நல்லா வயிற்றுக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன் இருக்கும் ஒரு ஜூஸ் குடிக்கிறது, இல்லை லேசாக சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அவல் உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். வயிற்றை நிறச்சி சாப்பிடாம கொஞ்சமாக ஏதோ அவ்வளோதான். நான் அதை வந்து ஒன்றுமே போடலை, வேறுனா அப்படியே தான் குடிக்க போகிறேன். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு சாம்பார் கூட்டு பொரியல் தான் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் இந்த மகாலட்சுமியோட அருளாலே நல்லது நடக்கணும், சீரும் சிறப்புமாக இருக்கும். நம்ம நிச்சயஸ்டிக்காகவும் வேண்டிக்கோங்க. பூஜை பண்ணுற எல்லாருமே அவளுடைய முன்னேற்றம் வந்து எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸில் தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல, அது ஒன்று மட்டும் தான் கேட்குறேன். கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப சிறப்பாக பவர்ஃபுல்லான ஒன்று. அதனால் நிச்சயஸ்டிக்காகவும் வேண்டிக்கோங்க. இதை நான் குடிச்சிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒன்றுமே தெரியல, நல்லா தான் இருக்குது. உப்பு மிளகு எதுவுமே நான் போல, பிளைனாக அப்படியே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா அதாவது தேவைன்னு வரும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ வெயிட் லாஸ்க்கு அப்படிங்கிறத விட வயிற்றை வந்து நம்ம கூலிங்காக வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இது. நானே இந்த டிஷ் எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு, சௌ போட்டு பொரியல், அப்புறம் அவரைக்காய் சாம்பார். அதில் பருப்பு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ஜாடியை மாற்றிட்டேன். இந்த ஜாடி உள்ளே தான் வச்சுருந்தேன். சரி இது புது வீட்டுக்கு போனால் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் சில்லர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி ஓகே இன்றைக்கி நல்ல நாளாகுமா நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் ஹிமாலயன் சால்ட்டு தான். நல்லா இருக்குது. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பிபி சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, நம்ம கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பும் காயும் நல்லா வந்துருச்சு. இதுக்கு வந்து மசாலா அரைச்சி ஊற்றினா போதும். அதுக்கு வந்து தேங்காய் வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி அந்த ஓட்லேருந்து இது மாதிரி எடுத்து கட் பண்ணி போட்டு அரைச்சிடுவேன். ஏன் திருவ மாட்டேன், ஏன்னா திருவ தெரியாது. அதுதான் அப்போல்லாம் கீழே உட்காந்து அந்த தேங்காய் திருகல் இருக்கும், அதில் வச்சு திருகி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் டைம் இல்லைன்னு நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். அதனால் எல்லாமே பரங்கிற வேலையெல்லாம் ஆகுது. இது வந்து கூட்டுக்கு கொஞ்சம் சௌ கறிக்கு கொஞ்சம் ரெண்டுக்கும் போதும். இது நல்லா இருக்கும். இந்த மிக்ஸி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். அரைச்சிடுச்சு. கொஞ்சம் காய்க்கு போட்டு மீதியை வந்து ஜீரகம் பச்சை மிளகா வச்சு கூட்டுக்கு அரைக்க போகிறேன். நல்லா அந்த தண்ணி ஊற்றி வச்சோடனே சூப்பராக வந்துடுச்சு. இனி சாயங்காலமாக தான் நித்யா பிரியா வருவாங்க. இப்போ நித்யா ஒரு 4:30க்கு வருவா, பிரியா ஒரு 7 மணி ஆகிடும். கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு வந்து அப்போ என்ன விசேஷம் வீட்டில் நடந்ததுன்னு கூட தெரியாமல் குழந்தைங்க அப்படியே ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படி விடுவாங்க. இன்னைக்கு காலையில் நித்யஸ்ரீ வந்து அழகாக பூஜை பண்ணா, லக்ஷ்மி பூஜை. இன்றைக்கி என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி வாடின்னு சொல்லிட்டு
நம்ம வீட்டில் பூத்த பூவை பறித்து அவள் கையில வச்சு சாமி கும்பிட வச்சுட்டு அனுப்பிச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவள் கூடவே இருந்தால் இன்னும் நிறையா சந்தோஷமாக இருக்கும். என்ன பண்ணுறது. ஒரு 3 பச்சை மிளகாய் தான் போட்டு அரைக்க போகிறேன். கூட்டுக்கு தேவையானது அரைச்சிட்டேன். இப்போ தாளிச்சு போட்டுனா போதும், அவ்வளோதான். கூட்டு கறியும் ரெடி ஆகிடுச்சு. நீ சாம்பாருக்கு ரெடி பண்ண வேண்டியதான். யாருமே இல்லாமல் இந்த தனியாக நின்று சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். குழந்தைங்களும் இருக்காது, அவரும் கடையில் இருப்பார். நிறைய நேரங்களில் யோசிப்பேன், என்ன லைஃப் இது, யாருக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்படி தான் சில பேருக்கு அமையும். எனக்கு எல்லாருக்கூடயும் சேர்ந்து இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் தனியாகவே இத்தனை வருஷம் ஓட்டியாச்சு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு தினம் சொல்கிறது, ஏன்னா குழந்தைங்க என் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறது. நாளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இந்த நாள் கிழமையெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எல்லாரையுமே. எதுவுமே தெரியல. இப்போ சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கடுகு, காஞ்சி மிளகாய் தாளிச்சிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, அவ்வளோதான். மற்றபடி புளி வந்து புளி, ஏன்னா தக்காளி நல்லா 2-3 போட்டதுனால இவ்வளோ தான் புளி போதும். அது அவ்வளோதான் சொல்லிக்கிட்டேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். நமக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். எவ்வளோ சமைச்சு வைக்காலும் சாப்பிட ஆளுங்க தான் நம்ம நிறையா செய்யலாம். என்ன பண்ணுறது, இப்போல்லாம் அப்படிதான் இருக்குது. செஞ்சு வச்சாலும் சாப்பிட ஆள் கிடையாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்மலாம் இருக்கும். 4 கிழமையெல்லாம் அப்போல்லாம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வேற ஆவணி அவிட்டம், அதுக்கு வேற பூஜை இருக்குது. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சுட்டு நாளைக்குள்ளது மறுபடியும் ரெடி பண்ணணும். இது வந்து அந்த பவுடர் பெருங்காயம் இருந்தது, காலி ஆயிடுச்சு. அதனால அப்புறம் அந்த கட்டி பெருங்காயத்துலேயே போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணேன், இதை ஓப்பன் பண்ணி போடுறதுக்கு பதிலாக சின்ன ஓட்டில் பெருசாக ஆன் பண்ணிட்டேன். அது ஏதோ உப்புமாங்கிறதுனால குழைச்சிது. உப்புமா அப்படியே டப்புன்னு கொட்டினோடனே அப்படியே நிறைய கொட்டிக்கிச்சு பவுடர். அப்புறம் மேலோட எடுத்துட்டு அப்புறம் உப்புமா கவனம் ஃபுல்லாக. நமக்கு சமையல்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். உப்பு போட்டோமா, காரம் போட்டோமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமான்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சும்மா தானே சமைச்சிட்டு தானே இருக்க, வீட்டில் சும்மா தானே இருக்காங்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன தெரியுன்னு எனக்கே தெரியல. ஓகே, இது நல்லா கொதிச்சோடனே இந்த வேக வச்சு வச்சு காய் பருத்தி சேர்த்துட வேண்டியதுதான். நல்லா கொதி வரும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடுச்சு கறி. இதில் வந்து வானொலி வச்சு நம்ம தாளிச்சு போட்டுடலாம். அந்த கூட்டுக்கு தாளிச்சு போட்டுக்கலாம். கடுகும் 2 காஞ்சி மிளகாய் போட்டால் போதும். அதுலேயே நம்ம இது போட்டதுனால, பச்சை மிளகாய் போட்டதுனால ரொம்ப இது மிளகா வேண்டாம். ப்ரெக்னன்சி டைமில் தெரியல அவங்களுக்கு நித்தியஸ்ரீ இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அது ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக நடந்தது நித்தியஸ்ரீயோட டெலிவரி ஸ்டோரிங்கிறது. அது எங்கேயுமே சொல்லிக்காது. அவ்வளோ பெரிய இது, எதுக்கு இவ்வளோ சோதனைகள்னு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பற்றி ஒரு நாள் உட்காந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டெலிவரி ஸ்டோரிங்கிறது எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. அவ்வளோதான். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் கொதிக்க போகுது.
பூஜை வந்து அவங்க அப்பா தான் வந்து ரெடியாக பண்ணுவார். சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது சில டைமில் வீடியோ எடுக்க முடியல. நம்ம பூஜையில் கவனமாக இருக்கும்போது நம்மளால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. கேட்டிருந்தாங்க, ஏன் பூஜையை வந்து எல்லாம் காமிச்சிங்க, பூஜை பண்ணுறதை வந்து ஏன் காமிக்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம முழு மூச்சோட ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வைக்கும்போது நம்ம அப்போ கேமரா தூக்கிட்டுல ஃபோன் எடுத்துக்கிட்டுலாம் நிற்க முடியல. அதான் சில நேரங்களில் ஃப்ரீயாக பசங்களாக இருந்தாங்கன்னா இருப்பாங்க. அப்படியா இருந்தாலுமே கொஞ்சம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேணால் கிளிப்பிங்ஸ் போடுவேன். தவிர அந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது எடுக்க முடிய மாட்டேங்குது. மனசு வந்து கொஞ்சம் தடுமாறுது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம், சமையல் ஆகட்டும். அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு, பாயசத்துக்கு ஜவ்வரிசி வச்சேன். அவ்வளோதான், நம்ம சமையல் முடிஞ்சுது. ஓகே, இனி பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு பூஜை பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சமையல் சிம்பிளாக முடிச்சாச்சு. இனி நாளைக்கு ஆவணி ஆசத்துக்கு கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும். நாளைக்கு பார்ப்போம். மறுபடியும் எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். சிறப்பும் மகாலட்சுமி அருளோட நல்லாயிருக்கும். வேண்டிக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.